வணக்கம். சிவில் சர்வீஸ்ல உள்ள தமிழ் பகுதி எழுதக்கூடிய மாணவர்களுக்கான கட்டாயத்தாள் பகுதி இது. இதுல 3வது பிரிவு பிழை நீக்கி எழுதுகன்னு குடுத்துருக்கோம். இதுல வினா 2025ல் கேட்கப்பட்ட ஒரு வினாக்களும், அதற்கான விடைகளும் கொடுக்கப்படுது. இதுல வேறு என்ன செய்தி இருக்குன்னா, ஏன் தவறு? எது சரி? என்பதை விளக்கம் இதுல பார்த்துக்கலாம். இதுல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட 5 வினாக்கள் இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல எப்படி எழுதணும்னா, குழந்தையின் விரல்கள் பிஞ்சு போன்றதுன்னு முதல் செய்தினா, இந்த விரல்ன்னு சொல்லிட்டு பொதுலகரம் குடுத்துருக்காங்கல்ல, அதனுடைய பொருள் ஒப்புமைன்னு அர்த்தம். ஆனா கையினுடைய விரலுக்கு சின்ன இல் தான் போடணும். அது லகரம்னு சொல்லுவோம். ஆக விரல்கள்ன்னு சொல்லிட்டு பன்மையில ஆரம்பிச்சு, போன்றதுன்னு போய் ஒருமையில முடிக்கக்கூடாது. போன்றனன்னு தான் எழுதணும். அப்போ ஒவ்வொரு தொடருக்கும் என்ன காரணம்னு போட்டிருக்கேன். கண்கள் டன்னகரம் வரணும். அதுக்கான 2 சுழியின்னு போடக்கூடாது. காட்டியதுன்னு சொல்லி பன்மையில அது காட்டியதுன்னு ஒருமையில குடுத்துருக்காங்க. கண்கள்ல பன்மையில ஆரம்பிச்சு ஒருமையில போடக்கூடாது. அதேமாரி பொழுது புலர்ந்தது என்பது சிறப்புலகரம் கிடையாது. சின்ன ல போடணும். அதுக்கு விடிந்தது என்பது பொருள். ஆறு என்பது இடைநரகம் கிடையாது. வல்லினரகரம். மக்கள் அவ்வழின்னு சொல்றது வழின்னு முடிச்சிருக்காங்களா, அது கொண்டு பொருள் காற்றுன்னு அர்த்தம். அது கிடையாது. இங்க வழின்னா சிறப்புலகரம். அது நெறின்னு அர்த்தம். ஆக இது போக பிழை நீக்கம் இருக்கு, பயிற்சி இருக்கு. எப்படி எழுதணுங்கிறதுக்கான யூடியூப் லிங்க் குடுத்துருக்கேன். முழுமையா படிச்சு நீங்க பொருளில் பிழை இல்லாமல் எழுத பழகிக்கங்க.